அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாத பலன்கள். மே மாதத்தின் பலன்களை மேச ராசிக்கு பார்க்க போறோம். இப்ப இந்த மே மாதத்தில் மூன்று முக்கிய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அதற்கு முன்னாடி இந்த மே மாதம் எப்படி தொடங்குது? அமோகமாக குரு பெயர்ச்சியோடு இந்த மே மாதம் தொடங்குகிறது. சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான, உலகத்திற்கெல்லாம் பொன்பொருள் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய, தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியோடு அமோகமாக இந்த மே மாதம் தொடங்குகிறது. முதல் விஷயம், அதான் 3 சிறப்பு அம்சங்களோடு இந்த மே மாதம் தொடங்குகிறது. முதல் விஷயம் குரு பெயர்ச்சி. மே 1 குரு பெயர்ச்சி. அது ஒரு சிறந்த ஒரு அமோகமாக தொடங்குகின்ற அற்புதமான நாள். அடுத்து இந்த மே மாதத்தில் கவனிக்கப்பட வேண்டியது, மே மாதம் 4 முதல் மே 28 வரை அக்னி நட்சத்திரம். மே 4 தொடங்கி மே 28 அக்னி நட்சத்திரம் முடிகிறது. அக்னி நட்சத்திரம் என்றால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அதில் நல்ல சிறந்த ஒரு யோகமான காலங்கள் அதில் ஏற்படும். அதில் சுபகாரியங்கள் நடத்தலாம், அச்சப்பட வேண்டியதில்லை. மற்ற நாளில் பூரா நிறைய சோதனை. அக்னி நட்சத்திரம் உடனே சோதனைகளாக வராது, நல்லது நடக்கும். சரி, இப்போ அடுத்து இந்த மே மாதத்தினுடைய சிறப்பு, 3வது சிறப்பு. 1 குரு பெயர்ச்சி, 2வது அக்னி நட்சத்திரம் தொடங்கியதால், 3வது அட்சய திருதிகை. இந்த அட்சய திருதிகை 10/5/2024 அன்று அட்சய திருதிகை. இந்த 3 சிறப்பு அம்சங்களோடு இந்த மே மாதம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு மாதமாக அமைகிறது. சரி, இப்ப மே மாத பலன்கள் மேசராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனைகள் என்ன புரியுதுங்களா? அதாவது இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நான் வழங்குகிறேன். உங்கள் பிரச்சனை என்னென்ன காரியத்துக்காக ஜாதகத்தை பார்க்கணும், ஜோசியத்தை பார்க்கணும், ஜாதகத்தை தூக்கி என்னென்ன காரியங்களுக்காக நீங்க பார்க்க தயாராகிறீங்க, அப்படி பார்த்து வேதனைப்படுறீங்க நடக்கலன்னு நல்ல கவனிங்க. முதல்ல ஒரு கல்வி, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல சிறந்த கல்வி அமைய வேண்டும். எந்த துறையில் கல்வி பயின்றால் சிறந்த வெற்றி அடைய முடியும் என்று வருது. நல்லா படிக்கணும். அடுத்து படிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்கணும். ஐயா, படிச்சு நல்லதாங்க படிச்சிருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், அருமையான படிப்பேன். என் பையன் அருமையான படிப்பு தாங்க படிச்சிருக்கேன், வேலை கிடைக்க மாட்டேங்கிறியா? நல்ல கவனிங்க. ஜாதகத்தை அப்படி தூக்கி அரைச்சி இந்த மாதம் வேலை கிடைக்கும். ஏன் அரசாங்க வேலை கிடைக்குமா? 4-5 வருஷம் முயற்சி பண்ணுறேன், கிடைக்கல. நல்ல கவனிங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு காரியத்துக்காகவும் வருஷக்கணக்காக அலையக்கூடாது. இது இந்த மாதம் கிடைக்கும். அரசாங்க வேலையா? இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ண நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கும்னு கிடைச்சாகும். அடுத்து கல்யாணம் முடிய மாட்டேங்குதையா பிள்ளைக்கு? கல்யாணம் முடிய மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளை கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருக்கு, பையன் கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருக்கு. நல்ல கவனிக்க. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நான் கல்யாணம் இந்த மாசம் கல்யாணம் முடிஞ்சு ஆகும். சும்மா ஜாதகத்தை வருஷ கணக்காக அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டு அலையக்கூடாது. இந்த பொருத்தம் பார்த்துட்டு அலையிறவங்க தான் உண்மையிலே எனக்கு வேதனையா இருக்கு. ஏன் இப்படி வருஷ கணக்காக பொருத்தம் பார்த்துட்டு அலையிறாங்க? அதானுங்க, ஒரு ஆணுக்கு ஒரு பெண், அது எந்த ராசி வரும்? சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் ஆணித்தரமா இந்த ராசிக்கு இதுதான் வரும், இந்த வருஷம் தான் கல்யாணம் முடியும் ஆணித்தரமா சொல்லலாம். ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா இந்த வருஷம் இந்த மாதம் இந்த ராசிக்கு தான் முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ராசிக்கு பொருந்துமா, அந்த ராசிக்கு பொருந்துமா, இத்தனை பேருக்கு சொத்து பற்றி எவ்வளோ இருக்குது, என்ன வரவாக்குறான், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாதகத்தை நிறைய பேருக்கு வச்சுட்டு மாப்பிள்ளை எவ்வளோ சம்பளம் வரும், பொண்ணு எவ்வளோ சம்பளம் வாங்குது, இதெல்லாம் பார்த்து நிறைய ஜாதகத்தை இது பொருந்துமா ரொம்ப குழப்பத்தில்
எல்லாத்தையும் பொறுத்து பார்த்துட்டு அலைவீங்க. இது தேவையே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? வருஷக்கணக்காக பொருத்தம் பார்த்துட்டு அலையாதீங்க. இந்த வருஷம், இந்த மாசம், இந்த ராசி தான் முடியும். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 30 ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துட்டு அலையறீங்க. அது தேவையில்லை. இந்த பொண்ணுக்கு இந்த ஆண் இதுதான் முடியும். உலகத்தில் யார் வேணாலும் சொல்லி பார்க்கட்டும், தப்பா நினைக்காதீங்க. சரிங்களா? என்ன என்கிட்ட அந்த ஒரு சித்தர் வாக்கு யோசிச்சு அடிச்சு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு, சொல்றேன். ஆடித்தரமா சொல்றேன். சும்மாப்பா பொருந்தும் நட்சத்திரங்கள், பொருந்தாத நட்சத்திரம் 10-15 நட்சத்திரங்கள் தேவையே இல்லை. இந்த ராசிக்கு இந்த ராசி தான் முடியும். சரி, ஆடி. சரிங்களா? அடுத்து காசு நிறைய கொடுத்த ஒரு இடத்துல கொடுத்த காசு வர மாட்டேங்குது. அது என்னைக்கு வரும்? அது குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், பணம், செல்வ வசியம், பணத்தை திரும்ப வர வைக்கிறது. அரசாங்க வேலை, இது எனக்கு சொல்லியாச்சு. சரிங்களா? அடுத்து கல்யாணமாய் குழந்தை இல்லைங்க. 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. அதாவது இதற்கு காரணம் என்னன்னு தவறான திருமணம் பொறுத்த அவசரத்தை 2 நிமிஷம் பொறுத்த தினம் கண்டம் ரஜு நாடி வசி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பொறுத்த பார்க்கறதே கிடையாதுங்க. அதாவது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு கூட இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொறுத்து அன்னைக்கே போட்டு வச்சது. ஆனா கட்டங்கள் மாறும். சரி, குடும்ப பிரச்சனை, கணவன் மணி நேரம் ஒரு பிரச்சனை எப்ப தீரும்? சேர்ந்து வாழ்வாங்களா? என் பிள்ளை வாழ்க்கை கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்ணீர் கம்பளமா இருக்கு. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமையும். இந்த பிரச்சனை எப்ப தீரு? பையன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கு, அவனுக்கு வேலை எப்போ கிடைக்கும்? அவருக்கு நல்ல தொழில் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. தொழில் இல்லை, இன்னைக்கு வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, நட்டத்துக்கு நட்ட போயிட்டு இருக்கு. அவர் தொழில் விருத்தி அடையணும். சிலருடைய இது நல்ல வேலை பார்த்துக்கிறது, திடீர்னு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க என் வீட்டுக்காரர். அவருக்கு திரும்ப நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் இதுக்கெல்லாம் பார்க்காத இடம் பாக்கி கிடையாது. போகாத கோயில்ல செய்யாத பரிகாரம், பார்க்காத ஜோசியர். ரொம்ப வெந்து நொந்து போய் தான் ஐயா கடைசியில் உங்களை வந்து பார்க்கணும். நல்ல கிடைக்கும். எந்த பிரச்சனையாக ஒரு முறை ஜாதத்தை கேளுங்க. எந்த பிரச்சனைக்காக ஜாதத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கல சரியாகன்ற பேச்சு வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு முறை ஜாதத்தை கையில தூக்கியாச்சும் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். ஏன்னா ஜோதிடம் என்பது நல்ல கவனி. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிடம் பிரம்ம வேதத்தால், வேதத்தில் உருவான ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், மனிதன் படைத்ததல்ல. ஆக இறைவனுடைய அருளை அற்புதமாக ஏற்றுக்கொண்டு அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிந்த உறுதியான உத்தரவு. என்ன சொன்னீங்க? சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்றும் உங்க ஜாதகம் தப்பா இருங்களே, ஜோசியம் தான் தப்பா இருக்கணும். ஆனால் 100க்கு இன்னைக்கு என்கிட்ட கொடுக்குற 100க்கு 90 நல்ல வரைக்கும் 100க்கு 98 ஜாதகம் தப்பா தாங்க இருக்கு. பூரா கம்ப்யூட்டர்ல போடுறாங்க. இங்கே சித்த வாக்கு முறைப்படி அந்த வருஷ பஞ்சாங்கத்தை வச்சு கையில் நீங்க என்ன ஜாதகம் அனுப்புறாலும் அதை முறைப்படி சரியாக எழுதப்பட்டிருக்கின்றா என்று ஒரு ஆய்வு செய்து ஒரு செக்அப் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பலன் தரப்படும். சரி, மே மாத பலன்களுக்கு மேசராசிக்கு போகும். இப்ப மேசராசிக்கு மே மாத பலன் 3 சிறப்பு அம்சங்களை பார்த்தா, அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது குரு பயிற்சி 1/5/2024 குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த நாளில் திருவோண நட்சத்திரத்தில் இந்த குரு பயிற்சி ஆகிறது. திருவோண நட்சத்திரத்து அன்று, அதாவது குரு பயிற்சியாவது கார்த்திகை 2ஆம் பாதத்தில். ஆனால் அன்றைய தினம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். காலை 6:28க்கு திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், 6:28க்கு திருவோணம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன், ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு சந்திரன் இருப்பது. அப்ப மேசராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரனோட, அதாவது மேசராசிக்கு 4ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதே தனஸ்தானமான ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று சந்திரன் அதோடு சேர்ந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருக்கிறார். மேசராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று
சந்திரன் கடகராசிக்குரிய சந்திரன், அதாவது 4ஆம் மேசராசி 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் உச்சம் பெற்று, மேலும் அந்த 2ஆம் இடத்துக்குரிய அந்த ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது வியாபார அபிவிருத்தி, சொத்துக்கள் சேர்வது, அரசாங்க பதவி, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியது, திருமணம் பேசி முடிக்கலாம். இந்த சுபகாரியம் ரொம்ப மிகப்பெரிய யோகங்கள்லாம் நடக்கக்கூடிய அருமையான நாள். குரு பயிற்சி நாள். எந்த குரு பயிற்சியுமே இப்படி ஒரு சிறந்த யோகத்தோடு அமைந்ததாக நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட குரு பயிற்சி நாளில் மே 1ஆம் தேதி மேசராசி மிகவும் அமோகமான நாளாக எந்த ஒரு காரியமும் சிறப்பு பெறுகின்ற அருமையான காலங்களாக இருக்கிறது. பொருளாதாரங்கள் முன்னேற்றங்கள், கொடுக்கல் வாசல் பிரச்சனைகள், வருமான காசு வராத காசு பணம் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும். தன்னை போல வந்து சேர்ந்துக்கிட்டு சொத்து, இடம், வீடு, சொத்துக்கள் முடிக்கிறது. ஆக அதை மகிழ்ச்சியான சுபகமான காரியங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. சரி, அடுத்து 4/5/2024 அன்று 4/5/2024 அன்று பகல் 1:50 மேல் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் கடகராசியான சந்திரன் கடகராசிக்கு தனது சொந்த வீடான கடகராசியில் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது மகரத்தில் இருக்கிற குரு பார்ப்பது கஜகேசரி யோகம், நீசபங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடியது. அதாவது மேசராசிக்கு 4ஆம் இடத்துல சொந்த வீட்டு ஸ்தானம், சொந்த தொழில் முன்னேற்ற ஸ்தானம், தாய் தந்தையரால் நன்மை பெறக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வீடு, வாசல், சொத்து, தொழில்கள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் பெறக்கூடிய இடத்தில், அதே நேரம் மேசராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு மகரத்திலிருந்து சந்திரனை பார்க்கும் பொழுது நீசபங்க ராஜயோகம், அதே நேரத்தில் கஜகேசரி யோகம் என்ற 2 சிறப்பு யோகங்களோடு அரசியல் முன்னேற்றம், அரசாங்க முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், வருமான முன்னேற்றம், புதிய தொழில் தொடர்பாக மிகப்பெரிய வெற்றி என்று எங்கும் எதிலும் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய சிறந்த நாள். அந்த காலத்தில் நீங்கள் எந்த தொழில் ஆரம்பித்தாலும், எந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும், எந்த அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு அருமையான நாள் 4/5/2024. இப்போ மற்றவங்க சொல்ற மாதிரி இல்லைங்க, இது சரியாக கணிச்சு ஒவ்வொரு தேதி இன்னென்ன பலன்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து 7/5/2000 அதே கஜகேசரி யோகம் 4 முறை வருது. 4 முறை இந்த மாதம் 4 முறை கஜகேசரி, அதாவது குரு சந்திரனை பார்க்கக்கூடிய காலங்கள்லாம் மிகப்பெரிய யோகமான காலம். தனம், அரசாங்க வேலை, செய்த வியாபாரம், திருமண யோகம், தன யோகம் என்ற எல்லா யோகங்களையும் பெறக்கூடிய காலங்களாக இந்த 4 தேதிகளை சொல்லப்படையும் குறித்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மே மாதத்தில் இந்த 4 தேதி மிகவும் சிறப்பு வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ முதல்ல நம்ம சொல்லியாச்சு. அடுத்த 3 தேதிகளை பற்றி பார்ப்போம். 2வது நீசபங்க ராஜயோகம், அதே நேரம் கஜகேசரி யோகம் பெறக்கூடிய 2வது தேதி 7/5/2024 7/5/2024 அன்று அசுமதி 4ஆம் பாதத்தில் கடகராசி, அதாவது கடகராசிக்கு தனது சொந்த சந்திரனுக்கு தன் சொந்த வீடான கடகராசியில் ஆட்சி பெறுகின்ற காலம். நான் சொல்றது ஒரு அம்சம், ராசி எடுத்து போகாதீங்க. இது இறைவனுடைய தராசு தட்டு மாதிரி, இறைவனுடைய தரவு, இறைவன் தருகின்ற ஒரு தராசு தட்டு உங்களுக்கு நிறுத்து தருகின்ற பலன்கள். அந்த பலன்களை, இறைவன் தருகின்ற பலன்களை நான் சித்தர் வாக்கு சரியாக கணிந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்ப இந்த 7/5/2024 அசுவதி 4ஆம் பாதத்து சந்திரன் ஆட்சி விட்டு அம்ச பலன்க ராசி பலன் போயிடாதீங்க. அம்ச பலன், அதாவது அம்சம்னா இந்த அம்சத்தில் இருக்கு, இந்த யோகத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய, அடிச்சு சொல்லக்கூடிய, ஆடித்தரமாக சொல்லக்கூடியது. அந்த இடத்தில் மீண்டும் மகர ராசியிலிருந்து குரு சந்திரனை பாருங்க. இது ஒரு கஜகேசரி யோகம். அடுத்த தேதி இந்த 7/5/2024 இதில் அரசியல் யோகம், அரசாங்க யோகம், அரசாங்க பதவி பெறுகின்ற யோகம், திருமணம், சுபகாரியங்கள் நடத்துறது, அதே நேரத்தில் திருமணம் நடக்காத திருமணம் நடக்கக்கூடியது, தொழில் வருமானம் முன்னேற்றம் பெறக்கூடியது, புதிய தொழில் தொடங்கக்கூடிய இந்த தேதிகள் தான் தொடங்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த தேதி மிகவும் அற்புதமான அச்சய தீர்வையும் அதே நேரத்தில் அதாவது எப்படி குரு பயிற்சி எல்லா குரு பயிற்சியுமே சிறந்த யோகத்தை பெற முடியாத நாளாக சில குரு பயிற்சியில இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி அமோகமாக திருவோண நட்சத்திரத்தில் அன்று குரு பயிற்சி அந்த நாள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த 6/28 நல்ல சிறப்பாக இருக்கு. மே 1
அதே போல அட்சய திருதி என்பது ஒவ்வொரு வருடமும் அட்சய திருதி வரும். ஆனா இந்த அட்சய திருதி அன்று நல்ல கவனிங்க, 10/5/2024 அன்னைக்கு தான் அட்சய திருதி. அன்னைக்கு பாருங்க, ரோகிணி 4ஆம் பாதத்தில் சந்திரன் தனது ஆட்சி வீடான கடகராசியில் ஆட்சி பெற்று மகர ராசியில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய அருமையான நாளாக அட்சய திருதி நமக்கு ஒரு அன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய அருமையான நாள். அல்ல குறையாத பொன் பொருள் செல்வத்தை தருகின்ற அருமையான நாள். அப்படிப்பட்ட நாளில் அட்சய திருதி நமக்கு ஏற்பட்டது. அதாவது மற்ற நாளில் ஏதோ ஒரு நட்சத்திரம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, அட்சய திருதி நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இன்னைக்கு அட்சய திருதிக்கு ஏற்ற அருமையான காலங்கள். குரு நீசபங்க ராஜயோகத்தோடு குரு சந்திரனை பார்க்கக்கூடிய அந்த அருமை. எப்பயுமே குரு சந்திரனை பார்த்தா அந்த எந்த காரியம் வெற்றி அடைங்க. ஒரு புதிய தொழில் தொடங்கினாலும் சரி, ஒரு திருமணத்திற்கு முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு அரசாங்க முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு இடம் வீடு சொத்துக்களுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, இதெல்லாம் அருமையா மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும் மேசராசி. புரிஞ்சுட்டீங்களா? அட்சய திருதி மட்டும் இல்லாது அமோகமாக அல்ல குறையாத செல்வங்களை உண்மையிலே பெறக்கூடிய அருமையான நாளாக அமைகிறது. சரி, அடுத்து அதே 10/5/2024 அதே 10 அட்சய திருதி அன்று இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுகின்ற காலங்கள். எப்படி பாருங்க, ரெட்டிப்பு யோகம் இல்ல, முத்தரப்பு யோகம். சரி, 10/5/2024 மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பூமிகாரகர். அவருக்கு பூமிகார அரசாங்க பதவிக்குரியவன். பொருளாதாரம் முடக்கப்பட்ட பொருளாதாரத்தெல்லாம் அப்படியே பிடுங்கி ஒன்று ஓட்டம் கொடுப்பாரு. எங்கெங்க காசு சொல்லி அந்த காசு கொண்டு தான் வரக்கூடிய நாளாக 10/5/2024 முதல் 13/5/2024 வரை விருச்சிக ராசி பூமிகாரன் செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற காலங்கள். சரி, அடுத்து அதே 13 பாருங்க, அதே ஒன்று அப்படியே பின்னாடி வருது. அதே 13 முதல்ல அதே 10 வந்துச்சு. இப்போ அதே 13/5/2024 அன்று 13/5/2024 அன்று காலை 9:50 மேல் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாத, அதாவது குருவுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் தனது கடகராசியை ஆட்சி பெற்று அதே குருவால் பார்க்கக்கூடியது. ரொம்ப அருமையான அற்புதமான நாள். குரு புனர்பூச நட்சத்திரத்தில் குரு சந்திரன் இருக்கார் 4ஆம் பாதத்தில் கடகராசியில் அம்சப்பலன் நான் சொல்றது. அப்ப மகரத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரனை பார்க்கக்கூடிய அருமையான நாள். எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆகும். இதெல்லாம் தொழில், திருமணம், வீடு வாசல் சொத்துக்கள், அரசாங்க முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் புதிய தொழில் தொடங்குறது எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய உறுதியான அருமையான நாளாக அமையும். நல்லா பாருங்க, அது அந்த நாளில் தொடங்கி பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடை. சரி, அடுத்து நல்ல கவனிங்க. இப்போ வந்தாச்சு 11. அடுத்து பாருங்க, 18/5/2024 முதல் 18/5/2024 மாலை 3:25 அதே செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுகின்ற காலம். அதாவது மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல புதிய அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி தரக்கூடியது, தொழில் முன்னேற்றம் தரக்கூடியது. ஒரு IAS, ஒரு IPSக்கு, ஒரு காவல்துறைக்கோ ஒரு முயற்சி பண்ணால் நிச்சயம் மேசராசிக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். இல்லாட்டி சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் சிறப்பாக முடியும். வியாபாரம் பல மடங்கு பிறகு புதிய தொழில் தொடங்கலாம். அதில் ஒரு மருத்துவமனை தொழில் தொடங்கலாம், ஒரு மருந்து கெமிக்கல் தொழில் தொடங்கலாம், ஒரு உணவுப் பொருள் தொழில் தொடங்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கு. 18/5/2024 முதல் 22/5/2024 வரை 18, 19, 20, 22 இந்த நாட்கள் மொத்தம் 18, 19, 20, 22 4 நாட்கள் சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த செவ்வாய் உச்சம் பெறுகின்ற காலம். அடுத்து 25/5/2024 முதல் அன்னைக்கு 25/5/2024 அன்று பகல் 3:30 பார்த்தீங்கன்னா அந்த பகல் 3:30 முதல் 28/5/2024 வரை
சூரியன், அதாவது மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று. எப்படி பாருங்க, மேசராசியிலே சூரியன் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக நினைச்சதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய அரசாங்க பதவி இருந்தாலும் சரி, அரசியல் பதவி இருந்தாலும் சரி, சொந்த தொழில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பதவி முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலங்களாக இருந்தாலும் சரி, அந்த காலங்கள் சிறந்த காலங்களாக அமையும். 25/5/2024 முதல் 28/5/2024 வரை. ஏன்னா உங்க தனகாரகன் போய் 12ல் உச்சம் பெறுகிறார். தனஸ்தானாதிபதி, அதாவது ரிஷப, அதாவது மேசராசிக்கு அடுத்த ஸ்தானம் தான் ரிஷப ராசி. அவருக்கு அதிபதி உச்சம் பெறுகின்றார். சூரியன் உச்சம் பெறுகின்றார், சுக்கிரன் உச்சம் பெறுகின்றார். சுக்கிரனுக்கு உங்கள் பூர்வ முன்னேற்ற 5ஆம் பதவி, காரு, வாகனங்கள், சொத்துக்கள், அதே மாதிரி கணவன் மூலம் மனைவிக்கு மனைவி யோகங்கள். அதாவது மேசராசிக்காரங்களுடைய மனைவியா இருந்தால் மனைவிக்கு சிறந்த வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. கணவனாக இருந்தால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் இல்லை அரசாங்கத்தில். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்களை பெறக்கூடிய காலங்களாக அமைகிறது. நம்ம பார்த்தோம் 28/5/2024 வரை பார்த்தோம். அதாவது இந்த கடைசியாக சொல்லக்கூடியது சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெற்று சிறந்த யோகங்களை தரக்கூடிய காலங்களாக 25/5/2024 முதல் 28/5/2024 வரை. கிட்டத்தட்ட மேசராசி 28ஆம் தேதி வரை பார்த்தோம். இதாங்க மேசராசியில் பாருங்க, நான் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக அந்தந்த தேதிகளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன காரியத்தை செய்வோன்னு தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது நிச்சயமாக நடக்காது, எந்த மாற்றம் இல்லை. நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொன்ன பலன்கள் எதுவுமே நடக்காது, தடைபடும். பாவ கிரகங்களின் தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தில் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைபடும். அப்போ என்ன பண்ண, கீழே ஒரு நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், என்ன கோளாறுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஜாதகம் பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை. எங்கேயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலைஞ்சாங்க. ஆனால் அவர் போய் பார்த்தேன், அவர் சொன்ன மாதிரி நடந்துன்னு சொன்னோம். அவர் திரும்பவும் சொன்னேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. வேலை கிடைக்கலையா, சொன்ன மாதம் வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையா, அதை விட சொன்ன மாதம் கிடைக்கும். கல்யாணம் முடியலையா, வருஷ கணக்காக்கிட்டு அலையாதீங்க. ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துட்டு அலையாதீங்க. இந்த வருஷம் இந்த மாதம் கல்யாணம் முடிஞ்சே ஆகணும். திரும்பவும் சொல்கிறேன், புரிஞ்சுட்டியா? அதே புத்திர பாக்கியம், கல்யாணமே 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, அந்த கவலை என்னையோட தூக்கி போடுங்க. கணவன் மனைவி 2 வருஷம் ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். கணவன் மனைவி 2 வருஷம் ஜாதகத்தை பார்த்தாச்சு, இந்த வருஷம் இந்த மாதம் குழந்தை பறக்கணும். பிறந்தே எத்தனை புத்திர தோஷம் நிவர்த்தி பண்ணி புத்திர பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சொத்து பிரச்சனைகள், கொடுக்க வாங்கல் பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை நாங்கள் எங்கெங்கேயோ ஜாதகத்தை அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு வேதனை போடக்கூடிய உங்களுக்கு ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. இங்கே சொன்னது நடக்கும், பிரச்சனை தின்னும். சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும். நடந்தே திரும்பத்தில் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். நான் தப்பா இருக்கணும், ஒன்றும் உன்னோடு தப்பா இருக்கு, நான் தப்பா இருக்கேன். அந்த தவறு வரவே கூடாது. அவரை பார்த்தா அப்படியே நடந்துன்னு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆக இங்கே எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுத்துட்டு ஏற்ற வரீங்களோ அது என்ன பார்த்து நடக்கலை, சரியாகலைன்னு சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில் தூக்கிட்டு அலையக்கூடிய நிலை வரவே கூடாது. ஆக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.